அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாத கடைசியில் பணம் இல்லையா? வரவுக்கு மேலே செலவு ஆகி மனசு கலங்குதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இன்றைக்கி செலவை கட்டுப்படுத்த 5 எளிய வழிகளை பார்க்கலாம். 1. செலவை எழுதி பாருங்க. நம்மளோட பெரிய தவறு என்ன தெரியுமா? எங்கே பணம் போகுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது தான். ஒரு டீ, ஒரு ஸ்நாக்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், சின்ன சின்ன செலவுகள் தான் பெரிய தொகையாக மாறுது. இதை வச்சு ஒரு கதை. ரவி மாதம் 30,000 சம்பாதிச்சான். ஆனால் மாத கடைசியில் கையில் பணமே இல்லை. ஒரு நாள் அவன் எல்லா செலவையும் ஒரு நோட்டில் எழுத ஆரம்பித்தான். அப்போ தான் தெரிஞ்சது அவனுடைய தேவையில்லாத செலவு மாதம் 8,000 ரூபாய் அப்படின்னு. அதிலிருந்து அவன் செலவை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். எழுதாத செலவு எப்போவுமே அதிகரிக்கும். 2. தேவையா ஆசையா என்று கேளுங்கள். ஏதாவது வாங்கும்போது ஒரு கேள்வி கேளுங்க. இது எனக்கு தேவையா இல்லைனா ஒரு ஆசையா அப்படின்னு. பல நேரங்களில் ஆசைக்காக வாங்கும் பொருட்கள் தான் நம்மை கடனில் தள்ளுது. இதை வச்சு ஒரு கதை. மாறன் ஒரு புதிய மொபைல் வாங்க ஆசைப்பட்டான். அவன்கிட்ட நல்ல மொபைல் இருந்தும் ஆஃபர் பார்த்து வாங்க நினச்சான். ஆனால் அவன் 3 நாள் வெயிட் பண்ணான். பிறகு தான் புரிஞ்சது அது தேவையே இல்லை அப்படின்னு. அந்த பணத்தை சேமித்தான். ஒரு நிமிஷ ஆசை பல மாத சுமையாக மாறலாம். 3. மாத பட்ஜெட் போடுங்கள். பணம் வந்த உடனேயே திட்டமிடுங்கள். வீட்டு செலவு, சேமிப்பு, இஎம்ஐ, அவசர நிதி எல்லாத்துக்குமே லிமிட் வையுங்க. இதை வச்சு ஒரு கதை. சுரேஷ் சம்பளம் வந்த முதல் வாரமே பணம் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவான். பிறகு ஒரு நண்பன் பட்ஜெட் போட சொல்லி கொடுத்தான். அவன் என்வலப் மெத்தடை பயன்படுத்தினான். ஒவ்வொரு செலவுக்கும் தனி தொகையை எடுத்து வச்சான். சில மாதங்களில் கடன் குறைய ஆரம்பித்தது. 4. சேமிப்பை முதலில் செய்யுங்கள். பலர் என்ன சொல்வார்கள்? செலவு போகட்டும், மீதம் இருந்தால் சேவ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் பணக்காரர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? முதல்ல சேவ் பண்ணுறாங்க, பிறகு தான் செலவு செய்கிறாங்க. இதை வச்சு ஒரு கதை. குமார் மாதம் 500 ரூபாய் மட்டுமே சேவ் பண்ணான். சின்ன தொகை அப்படின்னாலும் தொடர்ந்து சேமித்தான். 2 வருஷத்தில் எமர்ஜென்சி அப்படின்னு வந்தபோது அவனுக்கு யார்கிட்டையுமே கை நீட்ட வேண்டிய நிலை வரலை. சிறிய சேமிப்பு, பெரிய பாதுகாப்பு. 5. பிறரை பார்த்து செலவு செய்யாதீர்கள். அவங்க வாங்கினாங்க, நாமளும் வாங்கணும். இந்த எண்ணமே பல குடும்பங்களை கடனில் தள்ளுது. இதை வச்சு ஒரு கதை. ஒரு குடும்பம் அடுத்த வீட்டை பார்த்து கார் வாங்கினாங்க. ஆனால் இஎம்ஐ கட்ட முடியாமல் தினமும் சண்டை போட்டாங்க. பிறகு அவங்களே உணர்ந்துக்கிட்டாங்க, நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் வாழணும் அப்படின்னு. அதன் பிறகு தேவையில்லாத செலவுகளை பூரா நிப்பாட்டினாங்க. நினைவில் வச்சுக்கோங்க, அதிக சம்பளம் வாழ்க்கையை மாற்றாது. சரியான பண மேலாண்மை தான் வாழ்க்கையை மாற்றும். இந்த 5 வழிகளில் எது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.